ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து நல்ல மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியும், லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியும். பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் வெளியில் வந்து ஜாபுக்கெலாம் போக முடியாமல் வீட்டிலே ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு சிம்பிள் கேபிட்டல் வச்சு ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுடைய ஒரு பாக்கெட் மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து இதுலேருந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணும்பொழுது அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த மந்த் அவங்களுடைய ரிசல்ட், ஓவரால் ரிசல்ட் பார்க்கும்போது லாஸ் வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அல்லது வந்து அவங்களுடைய கேபிட்டலே ஃபுல்லாகவுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்குலாம் ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து ரியலாகவே மார்க்கெட்டில் வந்து ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, சிம்பிளான ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மந்த் ஃபுல்லாகவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு வீடியோவாக ஹோம் மேக்கருக்காக ஸோ சிம்பிள் கேபிட்டல் வச்சு ஒரு 10,000 15,000க்குள்ளே ஒரு கேபிட்டல் வச்சுட்டு நம்மளும் என்ன பண்ணுவோன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவுமே ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜியினுடைய ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் இந்த ஒரு சேலஞ்சிங்கே நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் நான் வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்க முடியும். மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து சிம்பிள் கேபிட்டல் அப்படிங்கும்பொழுது இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன டிப்ஸை வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம் இன்றைக்கான வீடியோஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 to 15Kக்குள்ளே வச்சு ட்ரேட் பண்ணி காட்டுறோம். இந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக எல்லாருனாலுமே வந்து ஈஸியாகவே ரெடி பண்ண முடியும். கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ட்ரேடுக்கு வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து இந்த மந்தில் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சுருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஃபீஸ், ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருக்கலாம், அல்லது இந்த மந்த்தினுடைய உங்களுடைய வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ட்ரேட் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணி அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்ட் கொடுத்துக்கலாம், ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த கேபிட்டல் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராதீங்க. இந்த 10K அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆனால் ஓகே, ஃபுல்லாகவுமே எனக்கு 0 ஆகிடுது அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை தான் நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் இந்த கேபிட்டல் அப்படிங்கிறதுல வந்து இது ரொம்பவே ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது அப்போ உங்களுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய சேவிங்கில் ஒரு போர்ஷனோ அல்லது உங்களுடைய சேவிங்ஸாகவோ அது இருந்தால் ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து கடன்லாம் வாங்கி அதை வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு வராதிங்க. ஸோ உங்களுடைய சேவிங்ஸாக இருக்கும் பொழுது அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது வந்து எனக்கு போனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு கேபிட்டலை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க. ஸோ உங்களுடைய கேபிட்டல் வந்து எந்த விதத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிட்டலாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று அப்படிங்கும் பொழுது இப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணி வரீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் நான் வந்து மற்ற எக்ஸ்பென்சஸை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் நீங்கள் வரக்கூடாது. இது 2 தான் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நான் எடுத்த ட்ரேட் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து நான் இன்றைக்கி எக்ஸாக்டாக 9:15K வந்துட்டேன். நான் 3 minutes கேண்டில் வந்து வச்சுருக்கேங்க. ஸோ அந்த 3rd கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரே ஒரு கேண்டிலே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். அந்த லைனுக்கு கீழே அந்த கேண்டில் வரும்பொழுதே நான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி ரீச் பண்ணிட்டதுனால அந்த ஒரே கேண்டிலில் நான் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து
கீழேயும் வரலாம். ஸோ அந்த லைனை கட் பண்ணி மேலேயும் போகலாம். கீழே வரைஞ்சிருக்க இந்த லைனை கட் பண்ணால் ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அல்லது ஒரு ரேஞ்சிலையும் மார்க்கெட் மேபி இருக்கலாம். நேற்று வந்து நல்ல ஒரு பேரிஸாக இருந்ததுனால இன்றைக்கி சின்னதாக ஒரு அப்சைடு கூட மார்க்கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது வந்து ஒரு 9:25 தான் டைம் ஆகுது. இன்னும் 9:30 கூட வரல. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 ருபீஸ் ப்ராஃபிட் இன்றைக்கி. நான் வந்து 23,250 புட் ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு லாட் நிஃப்டியில் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து 1000 ஸோ 10 to 15,000 கேபிட்டல் வச்சு இந்த ஒரு ப்ராஃபிட் நியர் வந்து 10% வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான். இந்த 1000 ரூபாவோ அல்லது வந்து 500 ரூபாய்க்காகவோ எவ்வளோ பேர் வந்து வெயிலில் கஷ்டப்படுறாங்க, நாள் முழுக்க கஷ்டப்படுறாங்க, சாப்பிடாம தூங்காமல் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு காலையில் வந்து சீக்கிரமாக போயிட்டு லேட் நைட்டு வர்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்ட எவ்வளோ திட்டெல்லாம் வாங்கி ஜாப்பு பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைங்கள பார்க்க முடியாமல், அவங்க ஃபேமிலியை சரியாக பார்க்க முடியாமலாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அவங்க அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஈஸியாக 9:15க்கு வந்தோம். 9:24 தான் டைம். அதுக்குள்ளே வந்து எனக்கு இந்த ட்ரேடே முடிஞ்சிடுச்சு. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணும்பொழுது நம்மளாலேயும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக வந்து இருக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.